மனுஷனாக இருக்கிறதுக்கு ஆயுள் முக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆயுள் கூட மனுஷனுக்கு தேவையில்லைன்னு. உங்களுக்கு எதுக்குங்க இன்ப துன்ப சுகங்கள்லாம்? இந்த சுபத்துவமாக இருக்கும்போது இன்பமான பகுதிகள் மட்டுமே செயல்படுகின்றன. 8ஆம் அதிபதி தசை நடக்கும் பொழுது நம்ம திருமணம் செய்யலாம். இதை விட நான் செத்தே போயிருக்கலாம். இந்த அசிங்கம் எனக்கு வந்ததுக்கு, இந்த கேவலம் எனக்கு வந்ததுக்கு, இந்த உடல் வேதனை எனக்கு வந்ததுக்கு. இப்போ இந்த கொரோனால கொத்து கொத்தா உயிரிழந்தாங்களே அவங்களாம் மனிதத்திற்கு தனி மனித ஜாதகங்கள் வேலை செய்யாது. அதில் அந்த ஒரு வாகன விபத்து, பஸ் விபத்து நடக்குது, பிளேன் கிராஷ், ஒரு பிளேன் கிராஷ் நடக்குது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு பாவங்கள் நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை தரும், அதை பார்த்து நம்ம பயப்படணுமா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு தெளிவான விளக்கம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் பிரணவ மந்திரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, பொதுவாக இந்த 8ஆம் பாவகம் இல்லை அதனுடைய தசை வருதுனால எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த பயம்ன்றது நியாயமான பயமா? இதற்கான ஒரு விளக்கம். உண்மையிலே பயப்பட வேண்டியது 6ஆம் பாவகம் தான். 8ஆம் பாவகம் கூட அவ்வளோ இல்லை. அதாவது ஜோதிடத்தில் 2 பாவகங்கள் துர்பாவங்கள், பலவீனமான கெட்ட பாவங்கள். அதில் முதன்மையானது 6ஆம் பாவகம் தான். 8ஆம் பாவகத்தில் தான் ஆயுள் இருக்குது. மனிதனுக்கு ஆயுள் கூட மனிதனுக்கு தேவையில்லாதது தான். அது ஒன்று எழுதி அதுவும் ஒரு சர்ச்சையாச்சு. ஏன் மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவருக்கே சொன்னேன், ஞானிகள்லாம் என்ன வலியுறுத்துறாங்கன்னு கேட்டேன். ஆன்மீகம் என்பது என்ன? பிறவாமை வேண்டும். நம்ம அவ்வையார் ரொம்ப அழகாக பாடியிருக்கோம், பிறவாத வரம் வேண்டும், இனி பிறவாத வர வேண்டும். ஞானிகள் எல்லாமே சொர்க்கத்தை, முக்தியை, இறைவனின் பாதத்தை, இறைவனை தரிசிக்கின்ற, இறையோடு கலக்கின்ற, இறந்தவொன்ன கூட சிவலோக பதவி தான் அடைகிறார். அப்போ ஆன்மீகத்துடைய எட்ஜு, ஆன்மீகத்துடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா முக்தி, சொர்க்கம், மீண்டும் பிறவாத அமைப்பு. மறுபடியும் பிறந்து கஷ்டப்படுறதை விட பிறவாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறவாமை வேண்டும் என்பது இப்போதே பிறந்தது தப்புன்னு ஆயிடுது. அதான் உண்மை. ஆயுள் மூலமாக என்ன நடக்குதுன்னா, நம்ம இறைவனுடைய திருவடியில் கலக்கிறதற்கான தடை ஏற்படுகிறது. இறந்தவுடன் நம்ம சிவலோக பதவி அடைகிறோம், இறைவனுடைய திருவடியில் கலக்கிறோம். 20 வயதில் ஒருத்தர் இறந்துட்டார், சீக்கிரமாக இறைவன்கிட்ட போய் கலந்துட்டார். 80 வயசில் ஒருத்தர் இறக்கிறார், 60 வருஷம் அவர் சிவனோடு சேருவதற்கு, இறையோடு கலப்பதற்கான தடை ஏற்படுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள உண்மை புரியும். ஆயுளும் மனிதனுக்கு தேவையில்லாதது. ஒரு குழந்தை கை குழந்தையா இறந்துருது, வாழ்க்கையில் இருக்கிற போல கஷ்டத்தை அனுபவிக்காம நேரடியாக போய் பகவான்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுச்சு. கரெக்டு தானே? ஆனால் இந்த பிறப்புங்கிறதே எல்லா விதமான இன்ப துன்பம் சுகங்களை அனுபவிக்கிறது. உங்களுக்கு எதுக்குங்க இன்ப துன்ப சுகங்கள்லாம்? நேரடியாகவே பரம்பொருளுடைய பாதங்கள்ல இன்பம் இருக்கும் போதே நேரடியாகவே குழந்தையா பிறந்தவொன்னே 3 மாசத்துல அப்படியே கடவுள்கிட்ட போயிட வேண்டியதானே? ஆயுள் இல்லாம. கொஞ்சம் குதர்க்கமாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை யோசிச்சா பிறவாமை வேண்டும் அப்படின்னு பெரியவங்க ஞானிகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்றதே பிறந்தது தப்புன்னு ஆயிடுது. அப்ப நீங்க இறைவனோட கலக்க வேண்டிய அமைப்பு ஆயுள் முடிந்ததற்கு பின்னால. அப்ப இறைவனோட 90 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, 100 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, ஆண்டவனோட போய் கலக்க முடியாம போயிடுதில்ல, முக்தி அடைய முடியாம போயிடுதில்ல, இறைவனின் திருப்பாதத்தில் போய் சரண்டர் ஆக முடியாம போயிடுதில்ல. அதை கொடுக்குற இடம் அந்த 8ஆம் பாவகமும் சனியும். அதாவது இறைவனோடு சேருவதை தடை செய்யக்கூடிய பாவகம் 8ஆம் பாவகம். மனுஷனுக்கு ஆயுளும் தேவையில்லை. குழந்தையாவே 3 மாசத்துல போயிட்டோம்னா இந்த துன்பம், இன்ப துன்பம்லாம் இன்பம் இருக்கட்டுங்க, துன்பம் எதுக்கு? அதுக்கு பிறக்கவே வேண்டாமே குருஜி. ஆமா, பிறக்கவே வேண்டாம். அதைத்தானே ஆன்மீகம் சொல்லுது. ஆயுள் என்பதும் 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டாத ஒன்று தான். அதே நேரத்தில் 8ஆம் பாவகம் எல்லாத்தையுமே இப்படித்தான் கொடுத்துருமா அப்படின்னு சொன்னா, 8ஆம் ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கிறது. 6ஆம் பாவகம் அதுவும் கெட்ட பாவகம்னாலும் 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வேலை அமைப்புகள். இங்கே தான் ஒருவருடைய ஜீவனம். நீங்கள் அடிமையாக இருப்பீங்களா? அரசாங்க அடிமை. அரசு வேலை கிடைக்கிறது கூட 6ஆம் பாவகம் தான். அரசாங்கத்துக்கு நீங்கள் அரசனுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தில் அரசனுடைய அடிமை, இன்றைக்கி அரசாங்கத்தோட அடிமை. 8ஆம் பாவக அமைப்பில் வேறு இடத்துலேருந்து மூவ் பண்ணி போகிறோம் இல்லையா? அதாவது பிறந்த ஊர் ஒரு ஊர், வேறு மாநிலத்தை வேலை செய்கிறது, இதெல்லாம் 8ஆம் பாவகத்தில் தான் வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகளும் இந்த 8ஆம் பாவத்தில் தான் வரும். மண்ணுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய புதையல் அமைப்புகள்லாம் 8ஆம் பாவத்தில் தான் வரும். ஒரு பாவகம் சுபத்துவமாக இருந்தால் அதனுடைய சுப ஆதிபத்தியங்கள் நடக்கும். ஒரு பாவகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 12 விஷயங்கள் இருக்குது. 6 நல்ல விஷயங்கள், 6 கெட்ட விஷயங்கள். இந்த பாவகம் சுபத்துவமாக நான் சொல்கிற மாதிரி பாவகாதிபதி சுபராகி அந்த இடத்துல இருக்கிறது,
வேறு ஏதேனும் ஒரு சுபர் அந்த இடத்துல இருக்கிறது அல்லது சுபருடைய பார்வை இருக்கிறது, இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். அந்த சுப தொடர்புகள் கிடைக்கும் போது அந்த பாவகத்துடைய நல்ல தன்மைகள், இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு குழந்தையா பிறந்து இன்ப துன்பங்கள், இன்பம் ஒரு 6, துன்பம் ஒரு 6 ஒவ்வொரு பாவகத்திலையும் இருக்கு. இந்த சுபத்துவமாக இருக்கும்போது இன்பமான பகுதிகள் மட்டுமே செயல்படுகின்றன, பாபத்துவமாக இருக்கும்போது துன்பமான பகுதிகள் மட்டுமே செயல்படுகின்றன. இதைத்தான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்றேன். 8ஆம் அதிபதியோட திசை வரும்போதே ஒரு விதமான பயம் வருது, ஆயுளை கெடுக்கும். மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி வருது. 8ஆம் அதிபதி திசை வரும்போது சனி திசை வந்து ஆயுளை கெடுக்காது. சனி 8ஆம் அதிபதியாக இருந்தால், மற்ற கிரகங்கள் 8ஆம் அதிபதியாக இருந்து பாபத்துவமாக இருந்தால் எப்ப கெடுக்கும்? 8ஆம் அதிபதி திசை வர எல்லாரும் செத்துறாங்களா? இல்லை, இருக்குது. அப்ப செத்தவங்களும் இருக்கிறாங்க. யார் சாவறாங்க? நான் சொன்ன இந்த பாபத்துவ அடிப்படையில் 8ஆம் அதிபதியாகவே செவ்வாய் இருக்கிறார். லக்னாதிபதியாக 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்தாலும் கொல்வார். மேஷ லக்னம் 8ல் செவ்வாய் இருக்கிறார். பிற்பகுதி 3 வருஷத்துக்கு அவர் 8ஆம் ஆதிபத்தியம் செயல்படும் போது அவர் மரணத்தை தந்தே தருவார். ஆனால் எப்படி இருந்தால், பாவத்துவமாக இருந்தால், அவர் ராகுவோடு சேர்ந்திருந்தால், சனியின் பார்வையில் இருந்தால், சனியோடு சேர்ந்தோ பார்த்தோ அப்படியேப்பட்ட அமைப்பில் இருந்தால், இதே செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு, சந்திரனுக்கு நேர சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார், பிருகமங்கல யோகத்தில் சுக்கரனோடு இருக்கிறார், கொல்ல மாட்டார். உயரமான இடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு, கொடைக்கானல், நீலகிரி, ஊட்டி கிட்டி இந்த மாதிரியான உயரமான இடங்கள், உயரமான கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய தன்மை, உயரமான கட்டிடங்களில் வேலை செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாம் 8ஆம் பாவத்துடைய அமைப்பு தான். ஆக ஒரு பாவகம் சுபமாக இருக்கிறதா பாபமாக இருக்கிறதா என்பதை பொறுத்து பலன்கள் உண்டு. டைரக்டா அது மாரக திசைன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடக்கூடாது. அது எப்படி சொல்லிட முடியும்? அப்படின்னா இப்போ 8ஆம் பாவகத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்களா? இறக்கிறது இல்லையே. அதற்கு நிகரான ஒரு கண்டமோ இல்லை ஏன் நம்ம இருக்கோங்கிற நிலைமைக்கு ஆளாக்கப்படுற விஷயங்கள். 8ஆம் பாவகத்தினால முன்னேறினவங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய ஜாதகங்களை காட்ட முடியும். அது அந்த ஜாதகர் சுபத்துவமாக இருக்கும்போது அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்க சொல்ற மாதிரி பாவர்களுடைய தொடர்போ இல்ல பார்வையோ இல்லாம இருக்கும் பொழுது அந்த 8ஆம் அதிபதி தசை கூட நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. கண்டிப்பாக பிரச்சனையா இருக்காது. உதாரணமாக மகர லக்னம் 8ஆம் அதிபதி சூரியன் தான். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அன்றைக்கு கிரகணம். அப்ப அந்த சூரியன் பாபத்துவத்தை அடைகிறார். 8ஆம் அதிபதி சூரியன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அங்கேயே சந்திரன் ராகு எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்கன்னா அன்னைக்கு சூரிய கிரகணம்னு அர்த்தம். இந்த சூரிய கிரகணம் வரும்போது அந்த 8ஆம் அதிபதி திசையில லக்னாதிபதி வலுவாக இல்லாத போது சூரிய திசை கொல்லும். 8ஆம் பாவகம் வேலை செஞ்சா யார் இல்லாம போயிடுறாங்க? நீங்க இல்லாம போயிடுறீங்க. நீங்கன்றது ஜாதகத்துல யாரு? லக்னம். அப்ப லக்னாதிபதி, நான் உங்களை அடிக்கிறேன், நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு நல்லா ஜிம்மு வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அடி கம்மியாக உள்ளோம். 3 நாளாக நீங்கள் சாப்பிடல, உங்களுக்கு உடம்பு வேறு ஜுரம், நான் ஒரு குத்துனா என்ன ஆவீங்க? அவ்வளோதான். எதிர்த்து தூக்கி விடுறதுக்கு மறுபடியும் 3 பேர் தேவைப்படும். அப்போ அந்த லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து தான் 8ஆம் பாவகத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஜோதிடம் என்பது எல்லா பாவங்களையும் லக்னத்தை தொட்டு பலன் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதி தசை நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது? 8ஆம் அதிபதி தசை நடக்கும்போது புக்திநாதர்கள் இருக்கிறாங்கல்ல, புக்திநாதர்கள் 8ஆம் அதிபதியோட இதில் ஏதாவது ஒரு இக்கண்ணா இருக்கும்னு தான் சொல்லுவோமே தவிர 8ஆம் அதிபதி திசையில் கல்யாணமே நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ மகர லக்னத்துக்கு சூரிய திசையில் சுக்கிரபக்தி வருது. அந்த சுக்கிரபக்தியில் தானே கல்யாணம் ஆகும். செய்யலாம். காமத்தை தரக்கூடிய வரம் செய்யலாம் அப்படின்றதும் ஒற்றை வரியில் கிடையாது, செய்யக்கூடாதுன்றதும் ஒற்றை வரியில் கிடையாது. ஜோசியத்தில் ஒரு வரியில் பதில் சொன்னால் அவருக்கு ஜோசியரே கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் காம்பினேஷன்ஸ் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது? இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியன் வந்து பாபத்துவமாக சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரா, அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல்கள் வரப்போகுது. அதுக்காக கண்டமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே டக்குன்னு எனக்கும் 8ல் சூரியன் ராகு சேர்க்குறதுக்கு நான் செத்து போகணும் அப்படின்னு வரும். அதுக்காக தான் பொது வழியில் வார்த்தைகளை அளந்து பேசணும். ஒரு மனக்கலக்கத்தை தடக்கூடிய அமைப்பை சொல்லிடவே கூடாது. அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. இப்போ வந்து சூரியன் சந்திரன் ராகு எல்லாமே சேர்ந்திருந்தால் அன்னைக்கு கிரகண தோஷத்தில் சூரியனே கிரகணமான அமைப்பில் ஒருவேளை சனி உச்சமாக இருக்கிறார், கண்டிப்பாக சூரிய திசையில் மரணம் ஏற்படாது. ஆனால் சனியும் வலுவிழந்திருக்கிறார் லக்னாதிபதியாகி, கண்டிப்பாக சூரிய திசையில் ஏதாவது மரணமோ மரணத்திற்கு நிகரான, அதுக்கு தான் மாரகன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கே மாரகம்னா மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பம். சில பேர் சொல்கிறத பார்த்துருக்கிறீங்களா, இதை விட நான் செத்தே போயிருக்கலாம், இந்த அசிங்கம் எனக்கு வந்ததுக்கு, இந்த கேவலம் எனக்கு வந்ததுக்கு, இந்த உடல் வேதனை எனக்கு வந்ததுக்கு நான் செத்தே போயிருக்கலான்றாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல அவர் மன ரீதியாக அவர் செத்து போயிட்டாரா இல்லையா? இதெல்லாம் 8ஆம் பாவகம் தான். அப்போ ஆயுள் முடியுமா அப்படின்றதுக்கு நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகம் மூன்றும் வலுவிழந்திருக்க வேண்டும். அப்போ அந்த 8ஆம் பாவகம் வலுவிழக்கணும், 8ஆம் பாவகாதிபதி வலுவிழக்கணும், ஆயுள் காரகனாகிய சனி வலுவிழக்கணும், மிக முக்கியமாக லக்னாதிபதி வலுவிழந்திருக்க வேண்டும், லக்னம் பாவத்துவம் அடைந்திருக்கணும். அப்போ தான் வந்து அமைப்பு. ஆக நீங்கள் ஒற்றை வரியில் 8ஆம் பாவம் தான் மரண வருமானம். அப்படி 8ஆம் பாவத்தில் லாட்டரி டிக்கெட் 1 கோடி ரூபா அடித்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் அந்த பாவகாதிபதி பலவீனமாக இருக்கிறாரா, அந்த பாவகம் பலவீனமாக இருக்கிறதா? அப்படின்னா எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது? 8ஆம் பாவகமே அடிபட்டு போனாலும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரா, லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதா? ஆயுளை வந்து நான் 3-4 செக்டாராக பிரிப்பேன். ஜோதிடப்படி ஆயுள் எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்ப்போம்? 120 வருடம். நல்லா தெரியுது உங்களுக்கு. நீங்களே
ஜோசியம் பார்க்கலாம் போல் தெரியுதே, நல்லா இருக்கே. ஜோதிடப்படி 120 வருஷம் ஆயுள். அப்போ 8ஆம் பாவகம் மட்டும் கெட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், 30 வருஷம் ஆயுள் குறையும். அப்போ கூட 90 வருஷம் இருக்கலாம்ல. 8ஆம் பாவகாதிபதியும் கெட்டு இருக்கிறான்னு வைப்போம், இன்னொரு 30 வருஷம், அப்போ கூட 60 வருஷம் இருக்கலாம்ல. இப்போ இப்படி செக்டாரா பிரியும் ஜோதிடத்தில். இதைத்தான் நான் சுபத்துவ பாவத்துவம்னு சொல்கிறேன். 120 வருஷம் யாரும் வாழ்ந்தவங்க இல்லை, ஆனால் 100 வயது தாண்டினவங்கலாம் இருக்கிறாங்கல்ல. ஜாதகங்கள் கிட்டத்தட்ட என்கிட்டே ஒரு 100 ஜாதகம் இருக்கு. 8ஆம் அதிபதி பலமாகி, 8ஆம் வீடு கடுமையான சுபத்துவமாகி, லக்னாதிபதி வெளுத்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 100 வயசு தாண்டுவாங்க. அப்போ இந்த ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்க, இல்லை இந்த சுனாமி, இல்லை கூட்டு மரணத்தில் போறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட்டு மனிதத்திற்கு தனி மனித ஜாதகங்கள் வேலை செய்யாது. அதுக்கு பிரபஞ்ச விதின்னு சொல்லிட்டு பூமியோட ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பூகம்பம் சுனாமிக்கெல்லாம் தனி விதி இருக்கு. ஒரு மனிதன் 90 வயது வரை வாழ்வதாக அவனுடைய ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவனை விட மேம்பட்ட பிரபஞ்ச விதி ஒரு இடத்துல செயல்பட்டு சுனாமியை கொடுக்கும்போது அவன் 6 மாச குழந்தைய செத்து போவான். அதுக்காக ஃப்ளைட்டில் போகிற 300 பேருக்கும் அந்த விதி செயல்படுமான்னு கேட்காதீங்க. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டு மரணங்களில் தான் பிரபஞ்ச விதி செயல்படும். 100, 200, 300 இழப்பு அதில் அந்த ஒரு வாகன விபத்து, பஸ் விபத்து நடக்குது, ஒரு பிளேன் கிராஷ் நடக்குது. அந்த பிளேன் கிராஷ் நடக்கும்போது இப்போ குஜராத்தில் 247 பேர் செத்து போனாங்க. அவங்க அவ்வளோ பேரும் அன்னைக்கு இறக்குற அமைப்பு இருந்திருக்கும். உதாரணமாக அதில் ஒரு குஜராத் முன்னாள் முதலமைச்சர் இருந்தார். அவருக்கு 8ஆம் அதிபதி தசை கவனிச்சிங்களா, அவருடைய ஜாதகத்தை போட்டிருந்தாங்க. அவருக்கு 8ஆம் அதிபதி தசையில் 6ஆம் அதிபதி புக்தியோ என்னமோ அவர் உடல் சிதறி அமைப்பதற்கான அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தை போட்டிருந்தாங்க. சின்ன குழந்தைகளும் அன்னைக்கு அவங்க இறந்து போகிற அமைப்பாக இருக்கும். கீழே அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார், நான் 10 நிமிஷம் லேட் ஆச்சு, ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆனார்ல, ஒரு பெண் மட்டும் அங்கிருந்து தப்பிச்ச ஒருத்தர், அவங்க 2 பேருக்கும் உயிர் கட்டி தவற விட்டவங்க ஃப்ளைட்டை தவற. அவ்வளவுதான். சுனாமியில 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அமைப்புல ஒருத்தர் இருந்தாலும் கூட அவர் சுனாமியில பிரபஞ்ச விதி செயல்படும் போது அவருடைய கீழே இருக்கக்கூடிய தலமாக்கி அந்த பூமியே சேதப்படும் பொழுது அந்த இடத்துல தனி மனிதன் விதி 90 வயசுல இருக்கிறவங்க கூட 10 வயசுல செத்து போவான். அது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டு மரணங்களுக்கு தான் அந்த விதி. அந்த இடத்துல 8ஆம் பாவகம் செயல்படாது. மற்றபடி 8ஆம் பாவகம் அந்த பாவகத்தினுடைய பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படை. ஆயுள் அன்னைக்கு நீங்க பங்கமாகணும், எந்த வயசுல பங்கமாகணும். அப்ப அந்த வயதிற்கு கேட்டார் போல லக்னாதிபதி சுபத்துவம் 30 வயது வரைக்கும் உங்களுக்கு ஆயுளிற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் 8ஆம் அதிபதி 60-65 வயசு வரைக்கும் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இந்த கொரோனால கொத்தா உயிரிழந்தாங்களே அவங்களுக்கும் தனி மனித இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுவும் இயற்கையோட தான், அதோட இயற்கையோட பிரபஞ்ச விதியோட சேரும். ஆனா அந்த கொரோனான்றது கொத்தான்னு நான் சொல்ல மாட்டேன். கொரோனா வந்து அங்கங்க தான் நடந்தது. அந்த இடத்துல எல்லாம் அங்கங்க சில கூட்டு மரணங்கள்ன்றது கொரோனால வராது. கொரோனா எங்கேயுமே கூட்டு மரணமா இல்லை. கூட்டு மரணம் என்பது லட்சக்கணக்கான பேர் பூகம்பத்திலையும் சுனாமிலையும் எரிமலை சீற்றத்திலையும் இறந்து போறது தான். கொரோனாவை அதில் கொண்டு வராதிங்க. கொரோனால அங்கங்கே 10 பேர் இறந்தாங்க. அது அவங்களுடைய டைம் முடியக்கூடிய டைம் வந்து அது இது மூலமா போயிருக்கு. நிச்சயமாக இதில் வந்து நம்ம அந்த நோயின்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் பாவமும் அவங்களுக்கு அந்த இடத்துல செயல்பட்டிருந்தா மட்டும்தான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நோயினால நோய் விபத்து எல்லாமே 6ஆம் பாவகம் தானே. ஒருத்தர் கடன் வாங்கி தூக்கு போட்டு இறந்து போறாரு. கடன் வாங்குறது 6ஆம் பாவகம். தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கான பாவத்துவ அமைப்புகளை ராகு செயல்படுத்துவார். அப்போ 8ஆம் பாவகத்தில் உட்காரக்கூடிய 6ஆம் பாவகதிபதி பார்வையோடு உட்காரக்கூடிய 6ஆம் பாவகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவோடைய புக்தியில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்குவார். இப்படித்தானே நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஒரு கிரகம் ஒரு செயலை நடத்துறதே இல்லை. கண்டிப்பாக கிரகங்கள் சேர்ந்து குறைந்தபட்சம் 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரு செயலை நடத்துகின்றன. தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன் 3 கிரகங்கள் ஒரு பாவகத்தோட தொடர்பு கொள்றதோ ஒற்றை கிரகத்தால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கிரகங்கள் சேர்க்கையின் அடிப்படையில் அமையுது. நல்ல கிரகங்கள் சேர்க்கை ஒரு மனிதனுக்கு அப்படியே அமைந்து அந்த தசாபுக்தியில் நடக்கும்போது அவன் முதல்வராகிறார், பிரதமராகிறார், பெரிய ஆளாகிறார், பெரிய அளவில் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார். பாவத்துவமான கிரகங்களுடைய சேர்க்கை அமையும் போது இருக்கும் நிலையை விட்டு கீழே இறங்குறார், திருடனாகிறார், விபத்தில் இறந்து போறார். மனிதனுக்கு வேண்டாத தன்மைகளை பாவ கிரகங்கள் தருகின்றன. மனிதனுக்கு வேண்டுகின்ற விரும்புகின்ற லக்ஸரியஸ் நீங்க சொன்னீங்களே அதை சுபர்கள் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அருமை. 8ஆம் பாவத்துக்கான ஒரு முழு விளக்கம் அழகா தனித்தனியா பிரிச்சு அழகா சொல்லியிருக்கீங்க. இதுவும் எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா தான் இருந்திருக்கும் நம்புறோம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.